ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன எல்லாரும் பயங்கர சந்தோஷமா இருக்கீங்க போலயே. எப்பா எப்படியோ ஒரு வழியா ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி தங்களுடைய ஆதரவு கொடுத்தாங்கய்யா. இவங்க ரெண்டு பேரும் ஆதரவு கொடுத்தாலே போதும், இனிமே விசிக்கு ஆட்டோமேட்டிக்கா அவரும் வந்து ஆதரவு கொடுத்துருவாரு. ஸோ ஒரு வழியா எப்படியோ பிரச்சனை முடிஞ்சு தளபதி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாளை மறுநாளும் முதல்வராயிருவாரு. ஸோ ஜோசப் விஜய் என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதை கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படி இப்படின்னு பயங்கரமா கொண்டாட்டத்தோட சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்வீட் போடுறதெல்லாம் நான் பார்க்க முடியுது. முதல்ல அதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சதி இருக்கிறது உங்களுக்கு புரியும். நான் அதை பத்தி நீங்க பேச போறேன். ஏன்னா எனக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் திருப்தி இல்லை. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அந்த ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களும் இப்போ செய்தியாளர் சந்திப்பில் பேசினாங்கல்ல, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நாங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் முதல்வர் ஆகணும், பாஜக உள்ள வந்துடக்கூடாது, இங்க ஆளுநர் கையில அந்த ஆட்சி பெறக்கூடாது. ஸோ அதற்காக நாங்கள் வெளியில இருந்து விஜய் அவருக்கு ஆதரவு கொடுக்கும், கூட்டணிலாம் கிடையாது, வெறும் வெளியில இருந்து ஆதரவு, அவருடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு என்னுடைய ஆதரவு. ஸோ அப்படி சொல்லி தான் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இன்னும் திருமாவளவன் என்ன சொல்ல போறான்னு எனக்கு தெரியல. சரியா, இப்போ நான் இந்த வீடியோ போட்டு முடிக்க அந்த ரிலீஸ் ஆகிற டைம்ல கூட அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இது மட்டும் வச்சு நான் பேசல. நீங்க அதுக்கு முன்னாடியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சமீபமாகவே பாத்தீங்கன்னா எல்லாரும், அதாவது திமுக கட்சியை சேர்ந்தவங்க, திமுக சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க, செம்படிக்கூடிய எல்லாருமே ஒரே நிலைப்பாட்டை நீங்க பேசியிருப்பாங்க. அதாவது விஜய்க்கு எதிராக இவ்வளவுக்குள்ள நின்னவங்க இன்னைக்கு ஃபுல்லா எல்லாரும் விஜய் ஆட்சேபிக்க விடுங்க, விஜய் ஆட்சேபிக்க விடுங்க, அது வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகமா இது வந்துட்டு அப்படின்னு சொல்லி பயங்கரமா கொந்தளிச்சு அது விஜய்க்கு ஆதரவாகவே ட்வீட் போட்டிருப்பாங்க. அதுல கமல்ஹாசன் உட்பட எல்லாரும் போட்டிருப்பாங்க. ஸோ அப்பதான் எனக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுச்சு. இது வந்து உண்மையிலேயே ஜனநாயக உரிமைக்காண்டி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசல. அதாவது பாஜக விஜய் எதுக்குது, பாஜக தான் விஜய்க்கு எதிராக நிற்கிறது தவிர திமுக அரசாங்கம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பெருசா எதிர்ப்புலாம் காட்டல. நாங்க வந்து நீங்க ஆட்சி அமைங்க, நாங்க எதிர்கட்சி சிறந்த எதிர்கட்சி செயல்படுறோம் அப்படின்னு டீசெண்டா ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ணாங்க. இப்ப இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களும் பாத்தீங்கன்னா ஆளுநர் கொண்ட சரி கிடையாது, ஆட்சி அமைக்க சொல்லுங்க அப்படின்ட்டு இன்னைக்கு இப்ப நான் பேசுற டைம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவருடைய ட்வீட்டும் பார்த்தேன். ஸோ ஒட்டுமொத்தமா திமுக என்ன பிளான் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இப்போ விஜய் அவர்கள் இப்போ அந்த பெரும்பான்மை நிரூபிக்க முடியாம போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து பாஜக கைக்கெல்லாம் பேராது, ஆளுநர் கைக்கு போறச்சுக்கலாம் பாஜக. அது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 6 மாசம் தான். 6 மாசம் முடிஞ்சு திரும்ப மறு எலெக்ஷன் வரும். மறு எலெக்ஷன் வந்துச்சுன்னா விஜய் அவர்களை முதல்வராக்க உடலேங்கிற கோபம் ஆதங்கம் மக்கள் மனசுல சரியா பயணிக்கும். விஜய் அவர்களும் இப்போ விட்ட இடங்கள் ஃபுல்லாவே சுவிட்ச் பண்ண பேர் வர வச்சுருக்கலாம், எல்லா மக்களையும் சந்திச்சா வச்சுக்கலாம். தங்களுடைய அந்த மக்களுடைய அந்த ஆதங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா காட்டுவாங்க. அதாவது 234 தொகுதியிலும் விஜயவர் ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு மக்கள் ஓட்டுல குத்திடுவாங்க. எந்த காலத்திலையும் இனிமே இந்த திமுக அதிமுக எந்திரிக்கவே முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை உருவாயிரும். ஏன்னா இவங்க வேற கூடுதலா திமுக அதிமுக சேர்ந்து கூட நாங்க அந்த ஆட்சியில ஒருத்தர் ஆளுங்கட்சியா ஒருத்தர் எதிர்கட்சியாவது செயல்படும் அப்படிங்கிற லெவலில் இவங்க வந்து இவங்களே பரவ விட்டாங்க அந்த நியூஸ் எல்லாம். ஸோ அது வேற மக்கள் மனசுல இருக்கு. கண்டிப்பா வரைய வராது, விஜய் அவர்கள் பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு பெறுவார். அவர் நிரந்தர முதல்வராக அப்புறம் ஆட்சி அமைக்க கூட வாய்ப்பு இருக்கு. அந்த சூழ்நிலைக்கு போயிடும். ஸோ அதனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க விடணும். திமுகவோட பிளானே அதான். இப்போ ஆட்சியை விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும். முதலமைச்சரா ஆக விட்டு இந்த குறைஞ்சபட்ச நாட்கள் இருக்குல்ல, ஒரு வருடம், அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இவங்க சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இவங்களுடைய கூட்டணி கட்சியோட சப்போர்ட் கொடுக்க வச்சு ஆட்சி அமைக்க விட்டுறணும். அந்த ஆட்சி அமைக்கிறதுல விஜய் அவர்கள் சொன்ன திட்டங்கள்லாம் சரியா செயல்படுத்த முடியாம அவங்க நெருக்கடி கொடுப்பாங்க. ஏன்னா இங்க ஏகப்பட்ட பிரச்சனை ஒவ்வொரு பிரச்சனையா விடுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காருல, எம்எல்ஏ, அமைச்சர் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா புதுசா இவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எடுத்து வெளியில காட்டி இவங்க வந்து பாத்தீங்கன்னா தகுதியானவங்க கிடையாது, ஒரு எம்எல்ஏவா இருக்கிறதுக்கு தமிழை வச்சுக்கிறவங்க சரியில்லாதவங்க பாருங்க, இப்படி நடக்குது பாருங்க, சட்டமன்றத்துல இவர் என்ன பேசுறாரு பாருங்க, இப்படி பண்றாரு பாருங்க, கோமாளி மாதிரி பண்றாங்க, கூத்து பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் இமேஜ விஜய் அவர்கள் கட்சி மேல, விஜய் அவர்கள் மேல கட்டமைக்கிறது. விஜய் அவர்கள் இன்னும் பிரஸ்ல வந்து பேசவே இல்லை. ஸோ அவங்க அங்க சட்டமன்றம் நடக்கிறது, வெளியில அவங்க ஆர்கல் பண்றது, இவங்க சொன்ன திட்டங்கள்லாம் இங்க நிறைவேற்றம் ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. பிரச்சனை கொடுக்க பெருசு இல்லை. இவங்களுடைய வேலை என்ன கேட்டீங்கன்னா, திமுக வேலையை இந்த ஒரு வருஷத்துக்குள்ள 1 வருஷத்துக்குள்ள இவங்க வந்து ஒரு நெகட்டிவ் ஃப்ரேமை விஜய் அவர்கள் மேல கட்டமைக்கணும். விஜய் அவர்களையும் அவங்க கட்சிக்காரங்க மேலேயும். இந்த அரசியல் கட்சி ஒரு கூத்தடி கட்சி, ஒரு வந்து இவங்களுக்கு எதுவுமே அரசியல் புரிதலும் கிடையாது. இது அந்த எம்எல்ஏவா அமைச்சர்கள் இருக்க கூட அவங்களுக்கு தகுதி கிடையாது. ஸோ அப்படின்னு ஒரு இமேஜை கட்டமைச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன் மக்கள் மனசுல. அப்போ அதுக்கு அடுத்த தேர்தல் வரும்போது அதுக்கப்புறம் ஒரு வருஷம் முன்னாடி வச்சு அந்த அதாவது இவங்க ஆதரவு கொடுக்குற ஆட்களை ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை பின்னாங்க வச்சு இவங்க ஆதரவு எடுத்தாங்கன்னா கவுந்துருமா அரசு. ஸோ அப்போ திரும்ப எலெக்ஷன் வரும்போது ஒரு பேட் இமேஜ் விஜய் மேல விழுந்துருமா. ஸோ அப்போ திரும்ப வந்து அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வாக்கு விஜய் குறைஞ்சிரும். ஸோ பாத்தியா அவனுக்குலாம் தகுதி இல்லப்பா, அந்த ஒரு அமைச்சராக இருக்க கூட தகுதி, சட்டமன்ற உறுப்பினர் என்னன்னே தெரியல, அந்த எம்எல்ஏ கூட தகுதி இல்லப்பா, நம்ம தெரியாம ஓட்டு போட்டோம் அப்படின்னு கேன்வாஸ் பண்ணி டேமேஜ் பண்ணிட்டு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் அதுக்கு தகுதியானவங்க, அந்த பாரம்பரியம் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் அதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு ஒரு இமேஜை
கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்றது தான் திமுகவுடைய பிளான். அதாவது நல்லா புரிஞ்சுக்கிடுவீங்க. இப்போ ஸ்டார்டிங்லேயே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜயவர்களுக்கு பெரும்பான்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கவர்னருக்கு போயிட்டு திரும்ப 6 மாசத்துல எலெக்ஷன் வந்துடுச்சு அப்படின்னா விஜயவர்கள் அமோகமாக ஜெயிச்சிருவார். புரியுதுல்ல? இப்போ இருக்கிற ஆதங்கம் பயங்கரமா அவருக்கு இதா மாதிரி வெற்றி வாய்ப்பு அதிகமாக வந்துடும். ஸோ அதே இது விஜயவர்கள் ஆட்சி அமைக்க விட்டு ஒரு வருஷத்துக்குள்ள அவங்களுடைய செயல்பாடுகளை நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணி மக்களுடைய கூட்டு வச்சது கேள்வி கூத்தாக்கி அப்படி ஒரு டோட்டலா அவங்களுடைய அரசியலே டேமேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்தா விஜயோடைய இமேஜை கெடுத்துட்டு இவங்களுடைய இமேஜை கையை காட்டி கொண்டு வரும்னு பாக்குறாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ தற்காலிகமாக நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் திருமாவளவன் எல்லாரும் போயிட்டு முக ஸ்டாலின் கிட்ட பெர்மிஷன் கேட்டு 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 வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியில இருந்து ஆதரவு தர சொல்றாங்க. திருமாவளவன் அவர்கள் கொஞ்சம் அப்படி இழுத்து பிடிச்சு அவர் ஹைலைட்டா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு இது போயிட்டு இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதல்வர் கொடுக்கணுமா? என்னங்கய்யா இது நோகாம நோக்குதுன்னு பார்த்தா ஏதோ நீங்க சேர்றதுக்காண்டி உங்க கட்சியில் ஒரு அமைச்சர் பதவி ஏதோ ஒன்று கேட்டீங்கன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. துணை முதல்வர்னா உங்களை துணை முதல்வராக இருக்கா மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் விஜய் அவர்களுக்கு. விஜய் அவர்கள் முதல்வர் நினைச்சது ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா மதம் சார்ந்தும் அவர் பாரபட்சம் பார்க்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் எல்லா மதத்தையும் சமமா மதிச்சார். ஆனா நீங்க திரும்ப திரும்ப இந்து விரோத பக்கம் மட்டும் தான் கையில இருந்து செயல்பட்டு இருக்கீங்க நாத்தியங்கிற பேர்ல. ஸோ உங்களை துணை முதல்வராக்கணும்னா மக்கள் ஓட்டு போடலையே. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்க விஜயவர் கூப்பிடும் போது நீங்க சப்போஸ் போயிருந்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு சொல்றாரு சரி நம்ம கூட போய் சேருவோம் அப்படின்னு திருமணூர்ல போய் ஆரம்பத்திலே விஜயவரோட இருந்திருந்தீங்க அப்படின்னா சரி அப்போ கூட விஜயவர் ஜெயிச்சிருந்தாருன்னா சரி ஓகே, அதை வந்து மக்கள் அசப்டோட அதாவது மக்கள் நம்ம இவரு ஆட்சியிலே பங்கு கொடுக்கலாம் அவர் வந்துட்டாரு ஸோ அதோட விஜயவர்கள் இருந்தீங்கன்னா விஜயவர்கள் தெளிவாக தான் சொன்னாரு. ஆனா நீங்க அப்போ போகல, எவ்வளவுக்குள்ள விமர்சிங்க. அப்படி நீங்க அப்போ போயிருந்து இப்போ உங்களுக்கு துணை முதல்வர் கொடுத்தா கூட நம்ம ஏத்துக்கிற மனப்பான்மை ஓகே, அவர் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் கஷ்டப்படும் போது போய் நின்னார் அவருக்கு. ஆனா தனியா நின்று கஷ்டப்பட்டு எல்லாம் எள்ளி நகையாடி நீங்க வந்து பிஜேபி பெற்றெடுத்து போட்ட பிள்ளை அப்படின்னு சொல்லுவீங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் அதுக்கெல்லாம் சமாளிச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சு நிற்கும் போது அவருக்கு இப்ப வேற வழி இல்ல, சிச்சுவேஷன் அப்படி உங்களை கூப்பிடுறாரு, அதுக்காக துணை முதல்வர்னா. ஸோ சப்போஸ் விஜய் அவர்கள் வேற வழி இல்லை இப்போ நான் வந்து திரும்ப துணை முதல்வர் கொடுக்குறேன்னு சொன்னா அதை நம்மளால ஏத்துக்க முடியாது. அது எனக்கு சரியான எனக்கு தெரியல. பார்த்துட்டு இருக்கு, எனக்கு திருமாவளவன் மேல தனிப்பட்ட ஒரு விரோதம் எதுவுமே கிடையாது. எனக்கு என்ன திருமாவளவனுக்கு நம்மளுக்கு என்ன, அதாவது நீங்க சொல்லுங்க திமுக தான் நம்மளுக்கு பிடிக்காது. திமுகவுக்கு இவ்வளவு நாளா முரட்டு மட்டும் கொடுத்துக்கிட்டு விஜயவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னதை போல கூட விஜய் நம்பி வரல. அப்பவும் தொடர்ந்து விஜயவர்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி பத்தி போட்டு பிஜேபி உள்ள கொண்டிருக்காங்க அதாவது ரிசல்ட் வரதுக்கு முந்தின நாள் வரைக்கும் அப்படி பேசிட்டு இன்னைக்கு அப்படியே நாங்க வந்து விஜய் எந்த இடத்துல நீங்க எதிர்க்கல அப்படின்னு சொல்றாரு. ஸோ விஜய் அவர்கள் வேற வழி இல்லாமல் இப்போ வந்து ஆட்சி அமைக்கணும், அதனால அதாவது திமுக கூட இருக்கவங்க மதசார்பட்சத்தை பின்பற்றுறாங்க ஆன்டி பிஜேபிங்கிறதுனால அதை நம்ம என்டிஏ கூட்டணியில் வந்து கூப்பிட்டா நம்ம வந்து பிஜேபி எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து இங்கேருந்து கூப்பிடுறாரு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். இதை ஏன் இப்போ நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இதை வந்து நீங்க நல்லா பார்க்கணும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற ஒருத்தரை வச்சு சிந்தனை செல்வன் நினைக்கிறேன் அவர் அன்னைக்கு பேசுறாரு நேற்று, அதாவது திரும்ப முதல்வராக்குங்க, திராவிட கட்சியிலிருந்து திரும்ப முதல்வராக்குங்க அப்படின்ட்டு. ஸோ இப்படி முதல்வராக்கணும் அவங்க கட்சியில இருந்து ஒருத்தரையே பேச வச்சுட்டு இப்போ வந்து இழுபறி இப்போ கம்யூனிஸ்டில் வரும்போதே திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுக்க வேண்டியதானே. ஸோ இவங்க செய்யறது ஒன்று, ஸோ துணை முதல்வர் கேளுங்க, அப்படி கேளுங்க, இப்படி கேளுங்க. ஸோ இது வந்து எவ்வளோக்குள்ள உண்மைன்னு தெரியல. இப்போ நியூஸ்ல வந்துட்டு இருக்கு, நான் அதை பார்த்தா நான் பேசிட்டு இருக்கேன். நானா தனிப்பட்ட எட்டுக்கெட்டில ஒன்று பேசல. சப்போஸ் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வேற வழி இல்லாமல் திரும்ப துணை முதல்வர் கொடுத்து நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படின்னாருன்னா அது ஏற்றுக்கிற முடியாது. ஏன்னா எல்லா மக்களும் சேர்ந்து உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்து மக்களுக்கு எதிராக பேசியிருக்காரு ரொம்பவா. சரியா, அதெல்லாம் மனசில் வச்சுட்டு நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுத்தால் நல்லா இருக்குங்க. இது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ விஜய்க்கு ஆதரவாக திருமாவளவன் பேசிட்டாரு, விஜய் ஆட்சி அமைக்கிறது ஆதரவாக வாராருங்காட்டி உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் பிடிதாயிருவாரா, உடனே திருமாவளவன் பேசுனது அவர் பண்ண விஷயங்களை மறந்து போயிருமா என்ன? அந்த கட்சியில் உள்ளவங்க சாதாரண மாறி அண்ணன் திருமாவளவன் தூக்கி பிடிக்கலாம், இதுக்கு முன்னாடி விமர்சித்தா கூட. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையாக மனசு தான் பேச முடியும். திருமாவளவன் இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள் சரியா சரி கிடையாது. இப்போ வந்து அரசியலுக்காண்டி விஜய் அவரும் கூப்பிடுறாரு, அவரும் போறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு ஏதாவது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் பதவியோ அது கொடுத்துட்டு அவங்க கட்சியில் ஒன்று கொடுத்துட்டான்னா அது பிரச்சனை இல்லை. ஆனால் சப்போஸ் துணை முதல்வர் பதவி கொடுக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் அது சரியா அப்படிங்கிறது தளபதி அவர்கள் தான் யோசிச்சு பார்க்கணும். இது என்னுடைய கருத்து. ஸோ நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதாவது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், இங்கே வந்து பெரிய பிரச்சனையே பார்த்தீங்கன்னா பிஜேபி உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்படவே தெரியல. பிஜேபி உள்ள வராதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ வரைக்கும் ஒருத்த சீட்டை ஜெயிச்சிருக்காங்க, அதுவுமே உள்ளுக்குள்ள எல்லாரும் போட்டு பிரிச்சனால தான் அது வந்திருக்கு.
ஸோ அதனால் அதை வச்சுக்கிட்டு காலங்காலமாக பிஜேபி உள்ளே வந்துடும் சொல்லிட்டு இங்கே எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு அரசியலை பண்ணுறது வேற இதை மாதிரியே இருக்குது. ஸோ அது என்ன சொல்ல நமக்கு தெரில. சரி பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படின்ட்டு. இன்னும் திருமாவளவர்கள் வெளியில் வந்து இன்னும் பேசலல்ல, அவர் பேசட்டும். கடைசியாக ஃபைனலாக அவங்க எல்லோரும் சேர்ந்ததுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்காங்கன்னு பார்த்துட்டு நான் பேசுகிறேன். ஓகேவா, வெயிட் பண்ணுங்கள்.